ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் சுல்தான் ஆரிஃபின். ஜாயிண்ட் பெயின், பாடி ஜாயிண்ட் பெயின். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் பெயின்னா என்னன்னு பார்க்கலாம். 2 போனுக்கு பாடியில 2 போனுக்கு கேப்ல வர ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னா ஸ்வெல்லிங்க்கு ஜாயிண்ட் பெயின்னு சொல்றது. ஜாயிண்ட் பெயின் நம்மளுக்கு எப்படி டெவலப் ஆகும்னா, ஏஜிங் நம்ம ஏஜ் கூட கூட நம்மளுக்கு வந்து போன் டென்சிட்டி கம்மியாகும். ஸோ அதனால வந்து நமக்கு ஜாயிண்ட் பெயின் வரலாம். அண்ட் உங்களுக்கு ப்ரீவியஸா ஏதாவது இன்ஜூரிஸ் ஆயிருந்தா, அதனால ஜாயிண்ட் பெயின் வரலாம். புவர் போஸ்ச்சர் நீங்க வந்து ஒழுங்கா உட்காராம சாஞ்சு இந்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் டெவலப் ஆகும். இது எப்படி நம்ம கம்மி பண்றது? எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னா, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி, கால்சியம் அதிகமா இருக்கிற ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு ஜாயிண்ட் பெயின் வந்து கம்மி பண்ணலாம். அண்ட் ஒரு டிப்ஸ் என்னன்னா, ஃபிங்கர் ஸ்னாப் அதாவது சொடக்கு விடுறது. இந்த மாரி அத வந்து விடாதீங்க. கம்மி பண்ணிங்க. அப்படி நீங்க விடுற பெர்சனா இருந்தா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த போன் இடையில வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். நீங்க சொடக்கு விடுறதுனால அந்த வைப்ரேஷன்ல அந்த ஃப்ளூயிட் கம்மியானா, உங்களுக்கு வந்து போன் சீக்கிரம் டென்சிட்டி கம்மியாகி, உங்களுக்கு அதனால கூட ஜாயிண்ட் பெயின் டெவலப் ஆகலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.